ரூபாய் மறு உதவி எல்லா தேசங்களுக்கு தரோம். ஒண்ணு. ரெண்டாவது வந்து அனைத்து ஆண்களுக்கும் சேர்ந்து நாங்க பஸ் ஃப்ரீயா தரோம். எதிரி கட்சியா இருக்கிற ஆளுங்கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு இவங்க சொல்லுவாங்க. இதுல வந்து இவ்வளவு இலவசங்கள் வாரி வாரி வழங்கிட்டு இருந்தோம்னா நம்ம நாடு எந்த நிலைமைக்கு போகும், நம்ம என்ன செய்யணும். இவ்வளவு 2023-24 பல விதமான கட்டணம் உயர்த்தி சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, இதுதான் நமக்கு தேவை. இது மட்டும் போதும். இது கொடுத்துட்டாலே நல்லா ரோடு நல்லா இருந்து வைங்க. குப்பை பிரச்சனை தமிழ்நாடு பூரா இருக்கு. ஆனா திருப்பூர்ல உலகமே தெரிஞ்ச விஷயம் தான். ஒரு தரமான கல்வி கொடுக்கலாம். எல்லா ஊர்லயும் வந்து அரசு மருத்துவமனையில வந்து ரொம்ப மோசமான நிலைமையில இருக்காங்க. நம்மளை வந்து அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரணும். இவன் டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கு தேவை என்ன, உண்மையான தேவை என்ன, மக்களுக்கு தேவை என்ன, மக்களோட அவங்களோட எண்ணங்கள் என்ன, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. ஒரு ஸ்கூல்ல வந்து இடிஞ்சு கட்டணம் போன சில நாட்களுக்கு கூட மாணவன் இறந்துட்டான். இதெல்லாம் எவ்வளவு ஒரு இதாக அது கட்டணம் சீரமைக்கலாம் அந்த பணம். வணக்கம் நண்பர்களே. ஒன்று 2-3 மாசத்துல நமது தமிழக சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரெல்லாம் வருவாங்க. ஒருத்தர் பிள்ளை சொல்லி போட்டு வச்சிட்டாரு. நம்ம எதிர்கட்சி தலைவர் வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாரு. இலவசங்கள் அள்ளி வீசருக்கு ஒரு இது முதல் கட்ட அறிக்கைன்னு சொல்லியிருக்காரு. 2000 ரூபாய் மறு உதவி தரோம். எல்லா தேசங்களுக்கு தரோம். ஒன்று. ரெண்டாவது வந்து அனைத்து ஆண்களுக்கும் சேர்ந்து நாங்கள் பஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம். இந்த மாதிரி ஒரு நிறைய இலவசங்களை வந்து ஸ்டார்டிங்ல அறிவிச்சிருக்காரு. 2ஆம் கட்ட வாக்குறுதி வேற வச்சிருக்காரு. அது வந்து அந்த அவங்களோட எதிர்கட்சியா இருக்கிற ஆளுங்கட்சி, அவங்களோட எதிரி கட்சியா இருக்கிற ஆளுங்கட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்துட்டு அப்புறம் அதுக்கப்புறம் மேற்கொண்டு இவங்களும் சொல்லுவாங்க. ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்குன்னு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து இப்ப நீங்க என்ன அப்புறம் தர்றது, நாங்க இப்பவே தரோம்னு சொல்லி அறிவிச்சாலும் அறிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒன்றும் எதிர்காலத்தை பத்தி கணிக்க முடியாது. அரசியல்வாதிகள் நிலைமை பத்தி சொல்ல முடியாது. இதெல்லாம் நமக்கு தேவையா சற்றே சிந்திப்போம். இந்த பதிவு வந்து எந்தவித கட்சிக்கும் ஆதரவோ எதிர்ப்போ கிடையாது. நம்மளோட ஒரு கலந்துரையாடல் மாதிரி தான் இது. என்னோட 2-3 நாள் நான் யோசிச்சுட்டேன், என்னடா இவ்வளவு இலவசம் கொடுத்தா ஆல்ரெடி வந்து நம்ம கடன் வந்து 9 லட்சம் கோடி கடனா இருக்குது. நிறுவனங்களோட பற்றாக்குறை வந்து 5 லட்சம் கோடி இருக்குது. ஆக மொத்தம் 14 லட்சம் கோடி 14.5 லட்சம் கோடி வந்து கட்டணமாக இதா இருக்கு, கடனா இருக்கு. அதுபோல் இது வட்டியை வந்து 56,000 கோடி பக்கம் வட்டி கட்டிட்டு இருக்காங்களாமா. இதெல்லாம் கேட்கும் போது எனக்கு கொஞ்சம் எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று தெரியாம இருக்கு. இதுல வந்து இவ்வளவு இலவசங்கள் வாரி வாரி வழங்கிட்டு இருந்தோம்னா நம்ம நாடு எந்த நிலைமைக்கு போகும், நம்ம என்ன செய்யணும். இவ்வளவு பெரிய அமௌண்ட் ஒரு ஆளுக்கு, ஒரு கார்டுதாரருக்கு, ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. 1000 ரூபாய்னா சுமார் 2.5 கோடி கார்டுகள் இருக்கு, 2.5 கோடி குடும்ப அட்டைகள் இருக்கு. 2.5 கோடி குடும்ப அட்டைகளுக்கு வந்து 22,000 கோடி. 1000 ரூபாய் போட்டா அதே 2000 போட்டா 44,000 கோடி. மாசம் 44,000 கோடி எடுத்து சும்மா சும்மா கொடுத்துட்டு இருந்தா அது எங்க காசு? அது நீங்க என்ன சொல்ற, அந்த அலிபாபா 40 திருடர்கள் வர குகை கொடுக்குற பணத்தை எடுத்து கொடுத்தாலும் கூட அது பத்தாது. கஜனா காலியாயிட்டே கிடக்கும். இப்ப ஆல்ரெடி காலியா இருக்கு. பல துறைகள் திவாலி ஆயிருச்சு. எனக்கு தெரிஞ்சு இப்போ தற்சமயம் 2-3 வருஷத்துக்குள்ளதான் வந்து மின்சாரத்துறை வருஷம் வந்து நட்டக்கணக்கே காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 வருஷமா நட்டக்கணக்கே 20,000 கோடி நட்டம், 10,000 கோடி நட்டம், 12,000 கோடி நட்டம், 8,000 கோடி நட்டம், கடைசி 6,000 கோடி நட்டாங்க. 2023-24 கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதுதான் வந்து நியூட்ரல் கொடுத்தாங்க. 2023-24 பல விதமான கட்டணம் உயர்த்தி 2020 உயர்த்தினாங்க. அதுக்கப்புறம் 2022 உயர்த்தினாங்க. அந்த புதுசா சர்வீஸ் வாங்குறது அதெல்லாம் சேர்த்து உயர்த்தினாங்க. அதெல்லாம் சரி பண்ணி 2023-24 தான் நியூட்ரல்ல கொண்டு வந்துருக்காங்க. 24-25 அதாவது நான் போன வருஷம் அப்பதான் கொஞ்சம் லாபத்தை காமிச்சிருக்காங்க. இத்தனை வருஷம் போராடி இவ்வளவு கட்டணம் உயர்த்தி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 4 மடங்கு 400% கட்டணத்தை உயர்த்தி இப்ப கொண்டு வந்துருக்காங்க. இப்பதான் நியூட்ரல் ஆகிருக்கிறோம். இனி நம்ம எப்ப இதுக்கு சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது இருந்தபடி 1000 கோடி தரேன், 1000 ரூபாய் தரேன், 2000 ரூபாய் தரேன். இனி புதுசா பொங்கல் பரிசு கொடுத்தாங்களா 3000 ரூபாய். அதனால நாட்டுக்கு எவ்வளவு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு ஒரு பெரிய நிதி சுமை. இதெல்லாம் நமக்கு தேவையாங்கிறத நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும். அது உங்ககிட்டயே விட்டுறேன். இந்த பணம் இவ்வளவு கோடிகளை கொடுத்து பண்றதுக்கு பதிலா ஆக்கப்பூர்வமா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதையவே இன்னும் தேவையான மக்களுக்கு தேவையான வசதிகள், சாலை வசதி, தெருவிளக்கு வசதி, இதுதான் நமக்கு தேவை. இது மட்டும் போதும். இது கொடுத்துட்டாலே நல்லா ரோடு நல்லா இருந்து வைங்க. வண்டிக்கு செலவாகாது. நமக்கு நிரந்தர டெய்லி கொடுக்குற ரன்னிங் கேட் செலவாகாது. ரோடு நல்லா இருந்தா வண்டி நல்லா ஓடும். நம்ம போகக்கூடிய இடத்துக்கு நீங்க சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம். ஒரு வேலைக்கு போறோம், சீக்கிரம் வேலைக்கு போய் சேர்ந்து அவனோட பணியை கவனிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பல சொல்லிட்டே போகலாம். அந்த வகையில வந்து எல்லாமே இதை இன்னும் சொல்ல வந்த அந்த குப்பை பிரச்சனை தமிழ்நாடு பூரா இருக்கு. ஆனா திருப்பூர்ல உலகமே தெரிஞ்ச விஷயம் தான். அது ஒரு குப்பை மேலாண்மை, அறிவியல் பூர்வமா குப்பை மேலாண்மை இல்லை. இத்தனை வருஷமா இத்தனை கோடி கொடுத்துட்டு இருக்க அது என்ன செலவாகுதுன்னு பார்த்து அறிவியல் பூர்வமா அதை எப்படி பிரிக்கணும், என்ன பண்ணணும், ஒரு கட்டுப்பாடு.
சொன்ன ஆச்சரியப்பட கேரளா போன 3 நாள் பொங்கல் லீவு கேரளா போயிருந்தேன். ஒரு இடத்துல பாலிதீன் பேக் கிடையாது, ஒரு இடத்துல அந்த பிஸ்கெட் கவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்க என்ன பண்றாங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் இயற்கையான சூழ்நிலைகள் இருக்கு. இத்தனைக்கும் அங்கெல்லாம் ஒழிக்க கிடையாது, அங்க அவங்கவுங்க மக்களா தெரிஞ்சுக்கிறாங்க. அது போல அரசாங்கமும் அறிவியல் பூர்வம் என்ன குப்பை இங்கதான் போடணும், ஒரு சட்டப்படியான குற்றங்கள் சட்டப்படியா என்ன நடக்கணுமோ அதை மக்களும் ஏத்துக்கிறாங்க, நடக்குது. இங்க தூரமெல்லாம் போக வேண்டாம், நார்வே பாருங்க, தென்னாப்பிரிக்கா இது பாருங்க, சுவிட்சர்லாந்து பாருங்க, எல்லாம் வேண்டாம். நம்ம பக்கத்துல இருக்க அண்டை மாநிலம் கேரளா என்ன பண்றாங்க, இந்த குப்பை மேலாண்மைக்கு என்ன செய்யறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி செஞ்சா கூட மிகப்பெரிய இது. நீங்க ரோட்ல போனோம்னா பூரா கேரி பேக், பூரா ரோடு பூரா 2 சைடும் குப்பையா கிடக்குது. குப்பைனா சாதாரண குப்பை இல்லாம இந்த பிளாஸ்டிக் மக்காத குப்பைகள். இது பூமிக்கு இடையில் கிடக்குது. 20 வருஷமா 30 வருஷமா பிரச்சாரம் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர ஆனா அதை தடுக்கிறதுக்கான ஆக்கப்பூர்வ வேலைகளும் செய்யல. இந்த மாதிரி ஆக்கப்பூர்வ வேலைக்கு செலவு செய்யலாம். எத்தனையோ கோடியில சும்மா கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்க என்னத்தான் சும்மா கொடுத்தாலும் வாங்கினா ஒரு நாளைக்கு கூட அந்த பணம் செலவு இருக்காது. நீங்க 1000 ரூபா கொடுத்தாலும் சரி, 2000 ரூபா கொடுத்தாலும் சரி, மீறி போனா ஒரு நாள் அல்லது 2 நாள் அவங்க வாழ்க்கை ஓட்டுறக்காக என்ன யூஸ், நமக்கு ஒரு யூஸும் கிடையாது. இதுக்கு இந்த மாதிரி ஆக்கப்பூர்வமா செய்யலாம். ஒரு தரமான கல்வி கொடுக்கலாம். எல்லா ஊர்லயும் அரசு மருத்துவமனையில ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. போனா சுத்தம் பண்றதுக்கு ஆள் இல்லை, சரியான இல்லை. நிறைய பார்த்துக்கிறோம், குறிப்பிட்ட சொல்ல விரும்பல. பஸ் ஸ்டாண்டு, ஒவ்வொரு பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா இந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டு, கோயில் நகரம் கும்பகோணம்ங்கிறது, அந்த கும்பகோணத்துக்கு தான் சுத்தி இருக்கிற நவரக கோயில், எல்லா கோயிலும் அங்க இருக்கு. அங்க மக்கள் எத்தனை பேர் கூடுறாங்க. அதே மாதிரி இந்த பழனி, திருச்செந்தூர், இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டுக அந்த இடத்துல இருக்கிற ஒரு சாக்கடை வசதி, இதெல்லாம் பார்க்கறக்கே அருவருப்பா இருக்குது. இந்த மாதிரி சுற்றுலா தலங்கள் மற்றும் வழிபாட்டு தலங்கள் நிறைய இடத்துல ஃபேமஸான ஊர் இருக்கு. ஆனா அதையெல்லாம் கவனிக்கிற கால் இல்லாம அதுல இருந்து வருமானத்தை மட்டும்தான் அரசாங்கம் எடுக்க பார்க்கறத தவிர கொஞ்சம் கிள்ளி செலவு செய்யலாங்கிற ஒரு எண்ணமே இல்லை. அதுக்கு காரணம் மக்கள் ஓட்டு வங்கி அரசியல். நீங்க காசு கொடுத்தா தான் அவங்க ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறக்காக, நமக்கு காசு கொடுக்கறக்காக அவங்க திட்டங்கள் போட்டு நம்மளை ஒரு பிச்சை எடுக்கக்கூடிய இழிநிலைக்கு தான் வச்சிருக்கிறாங்க. மாசமான எப்படா பணம் வரும், வரல, ஐயோ வரல. நம்ம மகளிர் உதவி தொகைன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த மகளிர் உரிமை தொகை வீடியோ எத்தனையோ ஆயிரம் ஷேரிங் ஆச்சு. எத்தனை பேருக்கு எனக்கு கொஸ்டின் கேட்டு கேள்வி எனக்கு வரலைங்க, என்ன பண்றது அப்படின்னு. இதுக்கு இது மாற்றி யோசிச்சு நம்மள இப்ப என்ன கிட்டத்தட்ட நம்ம ஒரு இனாம் வாங்குறது என்ன ஒரு யாசகர் மாதிரி தான் வச்சிருக்காங்களே தவிர நம்மளை அடுத்த நிலைமைக்கு கொண்டு வரணும். இவன் டெவலப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இவனுக்கு தேவை என்ன, உண்மையான தேவை என்ன, மக்களுக்கு தேவை என்ன, மக்களோட அவங்களோட எண்ணங்கள் என்ன, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. மக்கள்ங்கிறவங்க கொடுத்தா வாங்கத்தான் செய்வாங்க. அதாவது இப்போ நம்ம பொங்கலுக்கு 3000 ரூபாய் அரசாங்கம் பணம் கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் ஆளுக்கு டோக்கன் நம்பர் தருவான். ஒண்ணுமில்ல, அந்த 2 நாள் தான் கூட்டம், 3 நாள் தான் கூட்டம். 4வது நாள் போனா யாருமே கிடையாது. வாங்குற காலையில சும்மா இருக்குது. முண்டி அடிச்சு போய் முதல்ல வாங்கிடணும் எண்ணத்துலதான் நம்ம கிடைக்காம போய் என்ன பண்றது அப்படி ஒரு பயம் மக்களுக்கு. அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. ஆனா ஆட்சியாளர்கள், மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க இதையெல்லாம் சிந்திச்சு பார்த்து நடவடிக்கை எடுத்தா நல்லா இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு லேப்டாப் தராங்க, நோட்டு புத்தகம் தராங்க, சைக்கிள் தராங்க. இதெல்லாம் ஒரு ஏற்று அவங்களுக்கு உபயோகப்படுது. பாதி பேருக்கு உபயோகப்படுது, பாதி பேருக்கு உபயோகப்படல. இருந்தாலும் அதனால கொஞ்சம் ஒரு கல்வி உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு ஸ்கூல்ல இடிஞ்சு கட்டணம் போன சில நாட்களுக்கு முன்னாடி மாணவன் இறந்துட்டான். இதெல்லாம் எவ்வளவு ஒரு இதா இருக்கு. அது கட்டணத்தை சீரமைக்கலாம். அந்த பணம் நீங்க சும்மா ஒரு ஊர்ல ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 1,00,000 பேருக்கு 1000 ரூபானா எவ்வளவு ஆகுது? அந்த காசு அந்த ஊர்ல 1,00,000 பேர் குடிக்கிற மக்கள் ஊர்ல நல்ல தரமான ஒரு பள்ளிக்கூடம் கட்டிடலாம். மீதி போனா ஒரு 50 லட்சம், ஒரு 70 லட்சம் இவ்வளவு ஒரு குறிப்பு செலவாகும். அவனுக்கு ஒரு தடவை 1000 ரூபாய் கொடுத்தா அவன் வாங்கி இன்னும் யூஸ்ஃபுல்லாம் போயிடும். இது பேச வேண்டிய விஷயங்கள் ஆதங்கத்தில் நிறைய இருக்கு. இருந்தாலும் நம்மளால முடிஞ்ச சொல்றோம், குடிமகனா நம்மளால முடிஞ்ச சொல்றோம். அதை விட இது எல்லாத்தோட முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு நீங்க ஆளுங்கட்சி ஆகட்டும், எதிர்கட்சி ஆகட்டும், இனிமேல் புதுசா வரப்போற ஏதாவது ஒரு கட்சி ஆகட்டும், யாரும் இந்த மது விலக்குல மட்டும் நீங்க வாக்குறுதி கொடுக்காதீங்க ஐயா. கொடுத்தாலும் செய்ய போறது கிடையாது. அதுதான் உங்களோட அடித்தளமா இருக்குது. எந்த விதமான முதலீடும் இல்லாம பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துறை, மிகப்பெரிய பணம் கொடுக்குற துறையா இருக்குது. அதை கை வைக்க மாட்டீங்க. அதுல இருந்து வர தொழில பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆனா ஒண்ணு பண்ணலாம், கொஞ்சம் கடையில குறைக்கலாம், நேரத்தை குறைக்கலாம். அந்த கோவில் பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற கடைகளை எல்லாம் நீக்கி கொஞ்சம் அவுட்டர்ல யார் எங்க விரும்புறாங்க அவங்க சொல்லி தள்ளி போய் போட்டா போறவன் அங்க போயிடுவான். அந்த மாதிரி இடத்துக்கு கொண்டு விட்டுலாம். இதையெல்லாம் கவனத்தை வச்சுக்கணும். வரக்கூடிய ஆட்சியாளர்கள், குடிமக்களும் ரொம்ப யோசிச்சு உங்க ஊர்ல நீங்க மேல் தலைமை மட்டும் பார்க்காதீங்க. உங்க ஊர்ல இருக்கிற நல்ல ஒரு எம்எல்ஏ நம்ம தேர்ந்தெடுத்து நல்லா இருப்பாரா, அவர் நல்லா வேலைக்கு செய்வாரா, நமக்கு தேவையான வேலை செய்வாரா, அதுக்கு ஆதரவா இருப்பாரா, நம்ம தேவையான இருக்கிற சட்ட அரசாங்கத்திற்கு ஆதரவா இருப்பாரா, நம்ம குரல் அங்க சட்டமன்றத்தை ஒழிக்குமா அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும்.
இந்த வீடியோ வந்து கொஞ்சம் பெரிய வீடியோ ஆயிடுச்சு, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம உள்ள ஆதங்கத்தை தான் சொல்றோம். உங்களை மக்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல ஆட்சி அமைய வாழ்த்துகிறேன். நம்ம அந்த ஆட்சியில் நல்ல ஒரு புரிமானம் இருப்போம். நம்மளும் நமக்கான சில கடமைகள் இருக்கு, அதையும் ஒழுங்கா செய்வோம் என்று கூறி இந்த வீடியோ விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.